வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஷமீனா. பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். மாநிலங்கள் இடையே பசுமை சக்தி வளாகம், பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். தீவிரவாதி பர்கானின் மரணம் எதிரொலி, காஷ்மீரில் ஊரடங்கு கலவரம். புகையிலை போதைப் பொருட்கள் வரி ஏய்ப்பு, தமிழகம் முழுவதும் இரண்டாவது நாளாக தொடரும் சோதனைகள். தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஆண் யானை விரைவு ரயில் மோதி உயிரிழப்பு. மாநிலங்களுக்கு இடையிலான பசுமை சக்தி வளாகத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விஷயத்தில் தமிழகம் இந்தியாவின் முன்னணி மாநிலம் எனவும், நாட்டின் மொத்த காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 27% எனவும் கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மின்மிகை மாநிலமான தமிழகம் அதன் வசம் உபரியாக உள்ள 1000 மெகாவாட் மின்சாரத்தை பிற மாநிலங்களுக்கு விற்க தயாராக இருப்பதாக கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இதுபோன்ற மின் விற்பனைக்கு வசதியாக மாநிலங்களுக்கு இடையிலான பசுமை சக்தி வளாகத்தை ஏற்படுத்துவது தொடர்பாக ஏற்கனவே இருந்த பிரதமருக்கு தான் கடிதம் எழுதியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களுக்கு இடையிலான பசுமை சக்தி வளாகத்தை ஏற்படுத்துவது தொடர்பான பணியை அதற்கான மத்திய அமைச்சகத்திடம் பிரதமர் அறிவுறுத்தி விரைவுபடுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த பர்கான் முசாஃபர் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து காஷ்மீரில் இன்று முழு அடைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புல்வாமா பகுதியில் காவல்துறையுடன் மோதலும் கல்வீச்சும் நடைபெற்றன. ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவர் பர்கான் முசாஃபர். இணையதளம் வாயிலாக இயக்கத்தில் தீவிரவாதிகளை இணைத்து வந்த பர்கான் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவரை பற்றி தகவல் தருபவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனந்த்நாக் காட்டு பகுதியில் நடந்த ராணுவ மற்றும் காவல்துறையின் கூட்டு அதிரடி நடவடிக்கையின் பொழுது பர்கான் முசாஃபர் உள்பட 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பர்கானின் மறைவை அடுத்து பழைய ஸ்ரீநகர், ஷோபியான், புல்வாமா, அனந்த்நாக் மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாரப்பூர்வமற்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பிரிவினை அமைப்புகளின் அழைப்பின் பேரில் இங்கு இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புல்வாமா மாவட்டத்தில் காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்து கல்வீச்சு மற்றும் தடியடி நடைபெற்றது. Thank you. தீவிரவாதி பர்கானின் மரணம் காரணமாக காஷ்மீரில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுவதால் அமர்நாத் பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 7 ஆண்டு காலமாக தேடப்பட்டு வந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் தளபதியான பர்கான் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க பெரும் கூட்டம் கூடி வருகிறது. இந்நிலையில் வதந்திகள் பரவுவதை தடுக்க காஷ்மீரின் முக்கிய பகுதிகளில் இணையதளம், கைபேசி சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. காஷ்மீரில் இன்று நடக்க இருந்த பள்ளி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பர்கானின் இறுதி ஊர்வலத்தில் பிரிவினைவாத தலைவர்கள் பங்கேற்பதை தடுக்க அவர்கள் அனைவரும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. Status as on date now at the moment is that yatra is suspended. Further decision on when the yatra will be commenced will be taken as the developments emerge. Yatris will be given full priority and protection and whatever comfort that we can extend to them. Effort will be full. No effort will be spared in this regard. போதை புகையிலை பொருட்களான குர்கா, பான் மசாலா விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களின் வீடு மற்றும் கிடங்குகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 25 இடங்களில் 2வது நாளாக தொடரும் இந்த சோதனையின் பொழுது டன் கணக்கில் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ்.
பான் மசாலா குட்கா தயாரிப்பாளர்கள் 100 கோடிக்கு மேலே வரி பேசியதாக வருவாய்த்துறையினர் இன்று 2வது நாளாக இந்த சோதனை மேற்கொண்டிருக்கின்றனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக போதைப்பொருள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை குறித்து கடைகளில் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் பல கோடிக்கு மதிப்புள்ள அந்த கஞ்சா சாக்லேட் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வது குறித்து ஆய்வு மேற்கொண்டதில் பல குடோன்களில் 300 கிலோக்கும் மேற்பட்ட இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இதில் தொடர்பாக தொழிலதிபர்கள் யாரா என்பது குறித்து ஆய்வு செய்து அவர்களுடைய வீட்டில் இந்த வருமானத்தினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 2வது நாளாக இன்று கோடம்பாக்கத்தில் உள்ள தொழிலதிபரான சீனிவாசராவுடைய வீட்டில் மற்றும் அவருடைய குடோன்களில் 11க்கும் மேற்பட்ட குடோன்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுவரை சுமார் 100 கோடிக்கு மேல் ஏய்ப்பிச்சதாக அவர் மீது வருவாய்த்துறைகள் தெரிவித்துள்ளார்கள். தடை செய்யப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்காக இந்த அங்கீகாரம் கொடுத்தவர்கள் யார், இதோட பின்னணி யார் என்பதை குறித்தும் அதற்கான ஆவணங்கள் குறித்தும் அவர்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இதுவரைக்கும் சுமார் கணக்கில் காட்டப்படாத ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் இந்த வருவாய்த்துறை சார்பில் தெரிவித்துள்ளார்கள். வேந்தர் செய்திகளுக்காக கோடம்பாக்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்சலுடன் பிரகாஷ். திருவள்ளூர் மாவட்ட புகையிலை கிடங்குகளில் வருமான வரித்துறையினர் இன்று 2வது நாளாக சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த சோத்துப்பாக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட தனியார் புகையிலை சேமிப்பு கிடங்குகள் உள்ளன. இந்த கிடங்குகளின் உரிமையாளர்களான புகையிலை தயாரிப்பு நிறுவனங்கள் 100 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்திருப்பதாகவும் போதை புகையிலை புகார் தகவல் வெளியானதை அடுத்து வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இன்று 2வது நாளாக 10க்கும் மேற்பட்ட புகையிலை பொருள் கிடங்குகளில் சோதனை நடத்தப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் பொழுது கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் பலியாகினர். மீரட் நகரின் கான்டோன்மென்ட் பகுதியில் உள்ள சர்தார் பஜாரில் அனுமதியின்றி கட்டப்பட்ட வணிக வளாகத்தை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் கட்டிடத்தை இடிக்க அலுவலர்கள் அங்கு வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ராட்சத இயந்திரங்களை கொண்டு கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் துவங்கின. இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட 4 பேர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி பலியாகினர். இடிபாடுகளில் சிக்கிய மற்றவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய பிரதேசம், உத்தரகண்ட் உள்பட வட மாநிலங்களில் மழை வெள்ளம் தொடரும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் அங்கே முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வட இந்தியாவின் மத்திய பிரதேசம், உத்தரகண்ட், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் ரேவா, சத்னா மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர்கத் மாவட்டத்தின் 20 கிராமங்கள் வெள்ளத்தின் பிடியில் தொடர்ந்து சிக்கி தவிக்கின்றன. மத்திய பிரதேசத்தில் வெள்ள பிரச்சினையை சமாளிப்பது தொடர்பாக முதல்வர் சிவராஜ் சவுகான் இன்று அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அலுவலர்களை கூட்டி ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே அறிவித்தபடி ஜூலை 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வங்கிகள் அறிவித்துள்ளன. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை இணைப்பது மற்றும் வங்கிகளை தனியார் மயமாக்குவது உள்பட மத்திய அரசின் பல்வேறு வங்கிக் கொள்கைகளை கண்டித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இதனை தடுக்க மத்திய தொழிலாளர் நல ஆணையம் தில்லியில் நேற்று வங்கி தொழிற்சங்க நிர்வாகிகள், மத்திய நிதி அமைச்சக நிர்வாகிகள் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் உடன்பாடு எதுவும் எட்டப்படாததால் ஏற்கனவே அறிவித்தபடி ஸ்டேட் வங்கி தவிர அதன் துணை வங்கிகள் ஜூலை 12ஆம் தேதியும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 13ஆம் தேதியும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் வாளையாறு பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 10 வயது ஆண் யானை ரயில் மோதி உயிரிழந்துள்ளது. கோயம்புத்தூரை அடுத்த வாளையாறு ரயில் நிலையம் அருகே கொள்ளத்திலிருந்து விசாகப்பட்டினம் நோக்கி சென்ற ரயில் மோதி ஆண் யானை உயிரிழந்தது. இதனையடுத்து அங்கு வந்த கேரள வனத்துறையினர் மற்றும் பாலக்காடு ரயில்வே கோட்ட அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன் கோவை அருகே ரயில் பாதையை கடக்க முயன்ற யானை ஒன்று இறந்தது. இதேபோல் குடியிருப்பு பகுதியில் அச்சுறுத்தி வந்த மகாராஜ் யானை பிடிக்கப்பட்டு டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. எனினும் அந்த யானையும் உயிரிழந்தது. தொடர்ச்சியாக யானைகள் உயிரிழப்பு வன ஆர்வலர்கள் மற்றும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வனப்பகுதியில் இருந்து விவசாய நிலத்திற்கு வந்த ஒற்றை யானையை வனத்துறையினரும் மக்களும் இணைந்து காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். ஆம்பூர் அருகே காவலூர் தீர்த்தமலை வனப்பகுதியில் இருந்து கலிங்கபுரம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தை நோக்கி ஒற்றை யானை வந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த வனத்துறையினரும் மக்களும் யானையை வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்கு வனப்பகுதியில் இருந்து வரும் யானைகளை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சமயபுரம் அம்மன் கோவிலில் பாலாலயம் நாளை மறுநாள் முதல் மூலவர் தரிசனம் ரத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் 2016 ஆண்டுக்குரிய தமிழ் பேராய விருதுகளுக்கான பரிந்துரைகளை அனுப்புவதற்கான காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தரை புரவலராக கொண்டு தமிழ் பேராயம் 5ஆம் தமிழ்ச்சங்கமாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் பல்வேறு பிரிவுகளில் தமிழ் பேராயம் விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டுக்கான தமிழ் பேராய விருதுகளுக்குரிய பரிந்துரைகளும் நூல்களும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தமிழ் பேராயத்துக்கு வந்தடைய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் பல்வேறு தரப்பினரின் வேண்டுகோளுக்கு இணங்க பரிந்துரைகள் அனுப்புவதற்கான கடைசி நாள் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் பேராயம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் பெண்களுக்கும் பகுதி மக்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் பாரதிய ஜனதாவின் தலைமையகமான கமலாலயத்தில் இன்று பாரதிய ஜனதாவின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்திற்கு முன்னதாக தமிழிசை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது சென்னை பட்டினப்பாக்கம் உள்பட தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி தேர்தல் குறித்து பாரதிய ஜனதா மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கலந்தாலோசிக்க இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எந்தெந்த டாஸ்மாக் கடைகள் பக்கத்திலெல்லாம் இருக்கின்றனவோ அதை ஏதோ இந்த எண்ணிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று எண்ணாமல் உடனே அந்த கடைகளை மூட வேண்டும். ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார், அதற்கு மதிப்பளித்தாவது அங்கே அந்த கடையை நிரந்தரமாக மூட வேண்டும். தமிழகம் முழுவதும் பிரச்சனைக்குரிய இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த கடைகளை எல்லாம் மூட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை மூடக்கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தை சேர்ந்த நந்தினி என்ற ஆசிரியை வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்தபொழுது வழிப்பறி முயற்சியில் கீழே விழுந்து மரணமடைந்தார். இந்த சம்பவத்தின் பொழுது முதியவர் ஒருவரும் இறக்க நேரிட்டது. பட்டினப்பாக்கம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையால் தான் இதுபோன்ற வழிப்பறி முயற்சிகள் நடப்பதாக கூறி பகுதி மக்கள் கடந்த 4 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று மக்கள் அதிகாரம் அமைப்பும் பகுதி மக்களும் இணைந்து பட்டினப்பாக்கம் டாஸ்மாக் கடை முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே சலசலப்பும் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுவரையிலும் அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு இந்த கடையை மூடுவோன்ற ஒரு உத்தரவாதம் கூட எங்களுக்கு தரல. 2 உயிர் சாகடிக்கப்பட்டது, ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்குது. நாங்களும் 6 பெண்களும் மண்ணெண்ணெய் ஊற்றி நாங்களும் இந்த அளவுக்கு போராட்டம் நடத்தினோம். அப்போ எத்தனை உயிர் போனாலும் இந்த கடைக்கான முடிவை இவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லாத வரலையும் எங்களுடைய போராட்டம் தொடரும். மக்கள் அதிகாரம் அமைப்பை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த கட்சியின் தென் சென்னை மாவட்ட தலைவர் டால்பின் ஸ்ரீதர் தலைமையில் பட்டினப்பாக்கம் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் 100க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதாவினர் பங்கேற்றனர். 500 மதுக்கடைகளை மூடப்போவதாக அரசு சொன்னது பொய்க்கணக்கு. விற்பனையாகாத இடங்களிலும் மட்டும் கடைகளை மூடுகிறார்கள் என்ற டால்பின் ஸ்ரீதர் டாஸ்மாக் கடைகளை மூடும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். 500 கடைக்கு வெள்ளை அறிக்கை இந்த தமிழக அரசு கொடுக்கணும். எந்த கடையை மூடணும்னு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சமூக விரோத செயல் நடக்குதோ அங்கே மூடவே இல்லை. எங்கேயோ வியாபாரம் நடக்காத இடத்துல மூடிதான் கணக்கு காட்டுறாங்க. அது கூட தெளிவாக இல்லை. தமிழக அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேணும். இந்த 500 கடை எந்தெந்த கடையை மூடுது என்று சொல்லி
தங்குக்கடல் மீன்பிடிப்புக்கு அனுமதி அளிக்க கோரி தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இன்று காலவரவற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கியுள்ளனர். தூத்துக்குடியில் விசைப்படகு மீன்பிடி தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25,000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே இவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் டீசல் உள்ளிட்ட செலவினங்கள் அதிகமாவதோடு போதிய வருமானம் கிடைப்பதில்லை என்றும் இரவில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கியுள்ளனர். 1,30,000 40,000 செலவு பண்ணி நாங்கள் தொழிலுக்கு சென்றால் 40,000 50,000 தான் ஓடுது. எங்களுக்கு ஃபுல்லாக நட்டத்தை தான் வருது. தூத்துக்குடியை தவிர எல்லா மாவட்ட விசைப்படகுகளும் தங்குக்கடல் தொழில் பார்க்காங்க. அவங்களுக்குள்ள சட்டம் எங்களுக்கும் வேணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் தொழில் பார்க்க முடியும். நாமக்கல் மாவட்டத்தில் ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த ஜேடர்பாளையத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த தடுப்பணை நீரை நம்பி 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. குமாரபாளையம், மோகனூர், பொய்யேரி உள்ளிட்ட 4 வாய்க்கால்கள் வழியே ஆண்டுதோறும் மார்ச் மாதம் இந்த அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு உரிய காலத்தில் திறக்கப்படாததால் வெற்றிலை, வாழை, கரும்பு பயிர்கள் கருகியதால் தண்ணீரை திறக்குமாறு விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று பிற்பகலில் தடுப்பணை திறக்கப்பட்டது. 4 மாதங்கள் தாமதமாக திறக்கப்பட்டாலும் அணை திறப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பயிர்கள் மிகவும் காய்ந்த நேரத்தில் ஒரு சில பயிர்கள் ஒரு சில இடங்களில் காய்ந்து கொண்டு விட்டன. இதே ஒரு தாமதமாக முடிவுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய முடிவு, அவருடைய பரிந்துரை வரவேற்கத்தக்கதாக நினைக்கின்றேன். நாமக்கல் அருகே இரு கிராமத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டு உள்ளனர். நாமக்கல்லை அடுத்த முத்துக்காப்பட்டி, மேதராமதேவி கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கிடையே முன்விரோதம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முத்துக்காப்பட்டியைச் சேர்ந்த சிலரை மேதராமதேவியைச் சேர்ந்தவர்கள் நேற்று இரவு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் 4 பேர் காயமடைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி முத்துக்காப்பட்டி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறை அலுவலர்களின் சமரசத்தின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டு இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. பதற்றம் காரணமாக இரு கிராமங்களிலும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு உள்ளனர். புதுக்கோட்டை காவலர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்று வரும் பயிற்சி வகுப்பை தமிழக காவலர் பயிற்சி பள்ளி ஐஜி ஆய்வு செய்தார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 8,800 காவலர்களுக்கு தமிழகம் முழுவதும் 28 இடங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டையில் உள்ள பயிற்சி பள்ளியில் 89 பேருக்கு துப்பாக்கி சுடுதல், லத்தியை கையாளுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஆயுதப்படை திடலில் நடந்து வரும் இந்த பயிற்சியை தமிழக காவலர் பயிற்சி பள்ளி ஐஜி பெரியப்பா இன்று ஆய்வு செய்தார். பயிற்சி குறித்து ஆலோசனைகளை வழங்கிய அவர் பயிற்சி காவலர்களுக்கான உணவு உள்ளிட்ட வசதிகளையும் ஆய்வு செய்தார். உடற்பயிற்சியை தொடர்ந்து துறை ரீதியான எழுத்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக ஐஜி பெரியப்பா தெரிவித்தார். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் யாக பூஜைகளுடன் பாலாலய விழா தொடங்கியது. இதனால் வரும் 11ஆம் தேதி முதல் அம்மனுக்கு பதிலாக திருவுருவ படத்தை மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். திருச்சி அருகே உள்ள சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு நடத்த திட்டமிட்டு திருப்பணிகள் முனைப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனையொட்டி திருக்கோவில் ராஜகோபுர பணிகளும் சுற்றுச்சுவர் மேற்கூரைகள் அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குடமுழுக்கை ஒட்டி அருள்மிகு சமயபுரத்தம்மனுக்கு பாலாலய விழா யாகசாலை பூஜைகள் இன்று தொடங்கின. திருக்கோவில் மண்டபத்தில் கணபதி ஹோமம், தீபாராதனையுடன் முதல் கால யாகம் வளர்க்கப்பட்டது. நாளை 2வது, 3வது கால பூஜைகள் நடைபெற உள்ளன. நாளை மறுநாள் திங்கட்கிழமை அம்மன் பாலாலயத்துக்கு எழுந்தருள செயல்படுவதால் அன்று முதல் குடமுழுக்கு வரை மூலவரை தரிசிக்க முடியாது. அம்மன் திருவுருவ படத்தை மட்டுமே தரிசிக்க முடியும் என கோவில் வட்டாரங்கள் தெரிவித்தன. உலகக்கெல்லாம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை சமயபுர மகாமாரி அம்பிகைக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. அதனின் முதல் துவமாக கலாகரிஷனம் என்று சொல்லக்கூடிய அம்பாளை கலை இறக்குதல் நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகமாகும் வரை அம்பாளை சித்திர மூலியமாக, அதாவது படத்தின் மூலமாக தான் பக்தர்களுக்கு தரிசனம் எழுந்தருளுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இங்கே சமயபுரத்துக்கு சாமி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நான் 6 மாதம் முடிச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் ரீஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது. நல்லபடியாக சாமி பார்த்தோம். இன்னைக்கு தான் சாமி பார்க்க முடியும். அதனால தான் நாங்கள் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு விட்டோம்னா மறுபடியும் வந்து ஃபோட்டோ தான் வச்சு பார்க்க முடியும். அதனால் எங்களுக்கு சாமி பார்த்து திருப்தி ஒரு சந்தோஷம். அதாவது வேலை வந்து நல்லா ஸ்பீடாக ஆகிட்டு இருக்கு. நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மனசுக்கு. கருப்பினத்தவர் கொலைகளுக்கு கண்டனம். நீதி கேட்டு அமெரிக்கா முழுவதும் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் கருப்பினத்தவர் 2 கொல்லப்பட்டதை கண்டித்து அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் கருப்பின மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவில் கருப்பர் இன மக்கள் மீதான வெள்ளை இன காவல்துறையினரின் அடக்குமுறையை கண்டித்து லூசியானா, மினசோட்டா ஆகிய இடங்களில் அண்மையில் நடந்த போராட்டங்களின் பொழுது 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனை கண்டித்து அமெரிக்காவில் வாழும் கருப்பின மக்கள் வாஷிங்டன், டல்லாஸ், அட்லாண்டா, நியூ ஆர்லின்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். 2 கொலை குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அப்பொழுது அவர்கள் வலியுறுத்தினர். ஆனால் நியூயார்க்கில் நடைபெறவிருந்த கண்டன பேரணி இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் 7வது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இருக்கிறார். பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் இந்த ஆண்டு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்க இருக்கும் இந்திய டென்னிஸ் அணி வீரர்கள் பற்றிய அறிவிப்பை அனைத்து இந்திய டென்னிஸ் சங்கம் இன்று வெளியிட்டது. அதன்படி இந்திய டென்னிஸ் அணியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் லியாண்டர் பயஸ், ரோகன் போப்பண்ணா ஆகியோர் ஆட உள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி சார்பாக ரோபன் போப்பண்ணா, சானியா மிர்சா ஆகியோர் களமிறங்க உள்ளனர். இந்திய அணி வீரரான லியாண்டர் பயஸ் கடந்த 1992ஆம் ஆண்டு பார்சிலோனா ஒலிம்பிக் முதல் இந்திய அணிக்காக ஆடி வருகிறார். அட்லாண்டா ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற பயஸ் தற்பொழுது 7வது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று சாதனை புரிய உள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சைக்கிள் பந்தய தொடரின் 7வது சுற்றில் பிரிட்டன் வீரர் ஸ்டீவ் கம்மிங்ஸ் முதலிடம் பிடித்தார். டூர் தி பிரான்ஸ் சைக்கிள் போட்டியின் 7வது சுற்று ஜூதனிலிருந்து லக்தபயோல் வரை நடைபெற்றது. உலகின் முன்னணி வீரர்கள் இதில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் பந்தய தொலைவான 162.5 கிலோமீட்டரை பிரிட்டன் வீரர் ஸ்டீவ் கம்மிங்ஸ் 3 மணி 51 நிமிடங்கள் 58 வினாடிகளில் கடந்து முதலிடம் பெற்றார். இவரை விட 1 நிமிடம் 5 வினாடிகள் பின்தங்கிய தென்னாப்பிரிக்க வீரர் டேல் இம்பே 2வது இடத்தை பிடித்தார். ஸ்பெயின் வீரர் டேனியல் நவோரோ பந்தய தொலைவை 3வதாக கடந்தார். 7வது சுற்றின் முடிவில் ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் பெல்ஜியம் வீரர் கிரெக் டூவன் அல்மேட் முதலிடத்தை பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்கள் இடையே பசுமை சக்தி வளாகம். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். தீவிரவாதி பர்கானின் மரணம் எதிரொலி. காஷ்மீரில் ஊரடங்கு கலவரம். புகையிலை போதைப் பொருட்கள் வரி ஏய்ப்பு. தமிழகம் முழுவதும் 2வது நாளாக தொடரும் சோதனைகள். தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஆண் யானை விரைவு ரயில் மோதி உயிரிழப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.